தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு தலைமை பீடமே ஆட்டம் காண்ருக்கு. அயதுல்லா கொமேனி கொல்லப்பட்டு விட்டார், குடும்பத்தோடு கொல்லப்பட்டு விட்டார்னு ஈரானும் உறுதிப்படுத்தியிருக்காங்க, அமெரிக்காவும் உறுதிப்படுத்திருக்காங்க. குறிப்பாக ரஷ்யாவும் சைனாவும் அமைதியா இருக்காங்க. இன்னும் நடக்க சில வாய்ப்பு இருக்கு. ஈரானின் உச்சபட்ச தலைவர் அவர்தான். அவருடைய இருப்பிடம் எப்பொழுதுமே ரகசியம் காக்கப்படும். கடந்த ஆண்டு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்தில் 12 நாள் நடந்த யுத்தத்தில் அவர் எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை. அப்போ அப்படி ஒரு பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடியவரை எப்படி கண்டறிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உலகம் அதிர்ச்சியோடு பார்க்கின்ற செய்தியாக இருக்கு. யுத்தம் நடப்பதற்கு முன்பாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு. ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்தது. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாசி அராக்கி, அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர்கள்லாம் அங்கே போயிருந்து ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 3 சுற்று பேச்சுவார்த்தையில் ஒன்றும் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படலை. அப்பொழுதே ட்ரம்ப் சொன்னார், நீங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் தாக்குதல் பயங்கரமாக இருக்கும், உயிர் பிழைச்சிக்குங்க. அப்போவே டார்கெட் பண்ணிட்டாங்க. உலகளவில் இன்னைக்கு கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்கின்ற 3 நாடுகள் வெனின்சுலா, சவுதி அரேபியா, ஈரான். 50 விழுக்காடு 50% எண்ணெய் அந்த 3 நாடுகளில் இருந்து இருக்கிறது. ஏற்கனவே சவுதி அரேபியா அமெரிக்காவோட நெருங்கிய கூட்டாளியாக இருக்கிறது. வெனின்சுலா இன்னைக்கு அவங்க போயிடுச்சு. இப்போ ஈரானை முழுமையாக கைப்பற்றி விட்டால் உலகமே நம்ம கையில் தான் அப்படிங்கிற இடத்துக்கு அமெரிக்கா இருக்காங்க. இப்போது இதுக்கு எல்லாம் உடன்படாத ஒரு இடத்தில் அயதுல்லா கமேனி இருந்தார். எப்படி துல்லியமாக தாக்கப்பட்டாங்க? நேற்று தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. துல்லியமாக தாக்கப்பட்டிருக்காங்கன்னா அப்போ ஹை கமாண்டில் இருந்த சிலர் மொசாத்துடைய உளவாளிகளாக கூட இருந்தாங்க. பொதுவாக ஒரு நாட்டில் நீங்கள் ஒரு உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டு விட்டால் அந்த நாடு குழப்பம் அடைஞ்சிடும். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்களுடைய பாலிசியே மாறும். ஆமாம். ஆனால் இங்கே எதுவுமே நடக்கலை ஈரானில். அவர் கொல்லப்பட்டு விட்டார்னு செய்தி உறுதிப்படுத்தப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாகவே அகமது வாஹிதிங்கிறவர் உச்சபட்ச தலைவர்னு அறிவிப்பு வந்தது. அயதுல்லா கமேனி கடைசி வரை அவர் பணியலை, அமெரிக்காட்ட மண்டியிடலை. இறுதி வரை அமெரிக்காவுக்கு எந்த சார்பு நிலையும் அவர் எடுக்கலை. அது முக்கியமானது. 88 வயது. அந்த வயது மூப்பின் கூட அவர் பயப்படலை, தெளிவாக தான் இருந்தார். ஆனால் சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, அயதுல்லா கமேனியை போன்றவர்கள் இன்னைக்கு டார்கெட் வைத்து கொல்லப்படுகிறார்கள் என்றால் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தலைவர்களுக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. பெஸ்கியான் இதை சொல்லும்போது பின்னாடி சொன்னது, இனி போரை நிறுத்த முடியாது, தாக்குதல் பலமாக இருக்கும், நிறுத்த முடியாதுன்னு சொன்னார். இனி போரை நிறுத்த முடியாது. அப்போ இது ஒரு நாளில் முடிகிற யுத்தம் இல்லை. அது ஒரு நாளில் முடிகிற யுத்தம் அல்ல, தொடர்ந்து நடக்க போகுது. அது இன்னும் அந்த பல்வேறு பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை உலகம் சந்திக்க போகுது. அப்போ போர் நிறுத்தம்ங்கிறது இல்லை. இரண்டாவது, இது ஒரு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான யுத்தம் என்பதை தாண்டி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான யுத்தமாக மாற்றம் கண்டு விட்டது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. யுத்தம் இன்னைக்கு வெடிச்சிருச்சு. இதை தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. ஏற்கனவே நம்ம போன இதில் பேசியிருக்கோம், யுத்தத்தை வேண்டால் அமெரிக்கா ஆரம்பித்து வைக்கலாம், இஸ்ரேல் ஆரம்பித்து வைக்கலாம், ஆனால் முடிக்க முடியாது. ஆமாம் அப்படின்னு புடினே சொன்னார். அது நெருப்போடு விளையாடுது, நிறுத்த முடியாது. அது மாதிரி ஒரு இடத்துக்கு இன்னைக்கு நகர்ந்திருக்கு. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீம் இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம். வணக்கம். ஒரு மத்திய கிழக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு போர் உருவாகி இருக்கு, ஒரு போர் பதற்றம் மத்திய கிழக்கு ஃபுல்லாவே அந்த போர் ரேகைகள் படர்ந்திருக்கு. ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு தலைமை பீடமே ஆட்டம் காண்ருக்கு. அயதுல்லா கொமேனி கொல்லப்பட்டு விட்டார், குடும்பத்தோடு கொல்லப்பட்டு விட்டார்னு ஈரானும் உறுதிப்படுத்தியிருக்காங்க, அமெரிக்காவும் உறுதிப்படுத்திருக்காங்க. எங்க போக வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக ரஷ்யாவும் சைனாவும் அமைதியா இருக்காங்க. இன்னும் நடக்க சில வாய்ப்பு இருக்கு. அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டு விட்டார் என்பதை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஈரான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. காலையில் நம்ம செய்தி நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னாங்க. சிலர் இல்லை, அவர் உயிரோடு தான் இருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கொல்லப்பட்டு விட்டார். நீங்கள் சொன்னது மாதிரி அயதுல்லா கமேனி, அவருடைய மகள், அவருடைய பேரன், அவருடைய குடும்பத்தில் உள்ள சிலர், அவருக்கு அடுத்த இடத்தில் இருக்கின்ற சில தளபதிகள் என பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன ஒரு அதிர்ச்சினா,
ஈரானின் உச்சபட்ச தலைவர் அவர்தான். அவருடைய இருப்பிடம் எப்பொழுதுமே ரகசியம் காக்கப்படும். கடந்த ஆண்டு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்தில் 12 நாள் நடந்த யுத்தத்தில் அவர் எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்று இஸ்ரேலுடைய அதிபரே சொன்னார். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ அப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடியவரை எப்படி கண்டறிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உலகம் அதிர்ச்சியோடு பார்க்கின்ற செய்தியாக இருக்கிறது. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த ஈரானில் நடக்கின்ற கிளர்ச்சியில் பல்வேறு நபர்கள் கொல்லப்பட்டாங்க, பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் அதன் ஊடே வந்த ஒரு செய்தி, ஈரான் அரசு துறையில் வேலை பார்த்த 3000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், இவர்கள் எல்லாம் மொசாத்தியுடைய கைக்கூலிகள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஈரானுடைய அந்த அரசு துறைக்குள் இஸ்ரேலுடைய கைக்கூலிகள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஊடுருவிருக்காங்க செய்தியை ஈரான் அரசாங்கமே திருப்பி சொன்னாங்க. ஒன்று, இதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். போன வருடம் ஈரானுடைய ஜனாதிபதியாக இருந்த இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்பட்டார். ஆமாம், அதுக்கப்புறம் தான் அவர் மசூத் பெஸ்கியான்கிற ஒரு புது ஜனாதிபதி இப்போ இருக்கார். அந்த இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்பட்டதுக்கப்புறம் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு தலைவர்கள் சென்றார்கள். அதில் ஒருவர் தான் ஹமாஸுடைய தலைவராக இருந்த பாலஸ்தீன அதிபராக இருந்த இஸ்மாயில் ஹனியா. அவர் ஈரானில் வைத்து கொல்லப்பட்டார். இன்னும் சொல்ல போனால் ஈரானில் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கின்ற ஒரு விருந்தினர் மாளிகையில் வைத்து இஸ்ரேலுடைய ஏவுகணை மூலமாக ஈராக்கிலிருந்து அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு படையுடைய ஏவுகணை மூலமாக துல்லியமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டதை பார்த்தோம். அப்பொழுதுதான் ஈரான் அதிர்ச்சி அடைந்தது. நமக்கு நாட்டுக்கு விருந்தினராக ஒருத்தர் வந்தவரை குறிபார்த்து அவர் இருக்கிற இடத்த மட்டும் அடித்தாங்க அப்படின்னு. அப்பொழுதே வந்து என்ன பேசப்பட்டதுன்னா, ஈரானுக்குள் வந்து இந்த அளவுக்கு வந்து ரகசியங்கள்லாம் இன்னைக்கு இல்லை, மொசாத்துடைய அந்த ஆட்கள் உள்ள ஊடுருவிட்டாங்கன்னு நம்ம பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து இதை பழிவாங்கும் விதமாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்தது. 12 நாள் யுத்தம், ரொம்ப கொடூரமான யுத்தம் நடந்து அது நிறுத்தப்பட்டு அமெரிக்கா போய் சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அமெரிக்காவே வந்து 4 இடங்கள்ல குண்டு போட்டு பங்கர் பஸ்டர் வைத்து போட்டு அது வந்து வெற்றிகரமாக நடத்தப்படாமல் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. ஆனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த பிரச்சனை தீரலை. ஏனென்றால் நூற்றுக்கணக்கான 300க்கும் மேற்பட்ட பாலஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக டெல் அவீவ் பற்றி எறிந்ததெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். பல கட்டிடங்கள் இடிந்தன. இஸ்ரேலுடைய பல அதிகாரப்பூர்வமான வெப்சைட்லேயே போட்டிருந்தாங்க, எங்களுடைய அரசு அலுவலகங்களே பற்றி எறிந்தனெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அதனால தான் வந்து மீடியாக்களை வந்து இஸ்ரேலுக்குள்ளே வந்து இஸ்ரேல் விடாமல் அனுமதிக்கலை. இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ யுத்தம் நடப்பதற்கு முன்பாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு. ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்தது. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்கி, அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர்கள்லாம் அங்கே போயிருந்து ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 3 சுற்று பேச்சுவார்த்தையில் ஒன்றும் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படலை. அப்பொழுதே ட்ரம்ப் சொன்னார், நீங்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் வந்து முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் தாக்குதல் பயங்கரமாக இருக்கும், உயிர் பிழைச்சிக்குங்க அப்படின்னு அப்போவே டார்கெட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, ஐதுல்லா கமேனியை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஐதுல்லா கமேனியை தூக்கிவிட்டால் பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைச்சாங்க. 2-3 நாட்களுக்கு முன்பு பிரதமர் கூட மோடி கூட இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்ததை பார்த்தோம். ஆனால் அவருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இப்போ ஹர்மோஸ் மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நமக்கு வந்து எண்ணெய் வளம் வந்து ஹர்மோஸ் மூலமாக சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் அந்த வழியாக தான் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பாதிக்கப்பட்டு விடுமோ என்கிற அச்சம் நமக்கு இருந்தது. 2வது, வெனிசுவேலாவை அமெரிக்கா கைப்பற்றியது கூட இதன் காரணமாக தான். காரணம், உலகளவில் இன்னைக்கு கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்கின்ற 3 நாடுகள் வெனின்சுலா, சவுதி அரேபியா, ஈரான். 50 விழுக்காடு 50% எண்ணெய் அந்த 3 நாடுகளில் இருந்து இருக்கிறது. அப்போ ஏற்கனவே சவுதி அரேபியா அமெரிக்காவோட நெருங்கிய கூட்டாளியாக இருக்கிறது. வெனின்சுலா இன்னைக்கு அவங்க போயிடுச்சு. இப்போ ஈரானை முழுமையாக கைப்பற்றி விட்டால் உலகமே நம்ம கையில் தான் அப்படிங்கிற இடத்துக்கு அமெரிக்கா இருக்காங்க. இப்போ இதுக்கு எல்லாம் உடன்படாத ஒரு இடத்தில் ஐதுல்லா கமேனி இருந்தார். எப்படி துல்லியமாக தாக்கப்பட்டாங்க? நேற்று தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, துல்லியமாக தாக்கப்பட்டிருக்காங்கன்னா அப்போ ஹை கமாண்டில் இருந்த சிலர்
மொசாத்துடைய உளவாளிகளாக கூட இருந்திருக்கலாம், அது யாருன்னு தெரியல. ஐதுல்லா கமேனி கொல்லப்பட்டாருங்கிற உறுதியான செய்தியை இந்த நிமிஷம் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷத்துல ஈரானுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற மசூத் பெஸ்கியான் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டார். 40 நாள் துக்கம். ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, பொதுவாக ஒரு நாட்டில் வந்து நீங்க ஒரு உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டு விட்டால் அந்த நாடு குழப்பம் அடைஞ்சிரும், நாட்டில் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவங்களுடைய பாலிசியே மாறும். ஆமா. ஆனா இங்க எதுவுமே நடக்கல ஈரான்ல. அவர் கொல்லப்பட்டு விட்டார்னு செய்தி உறுதிப்படுத்தப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாகவே அகமது வாஹிதிங்கிறவர் உச்சபட்ச தலைவர்னு அறிவிப்பு வந்துருச்சு. அகமது வாஹிதி தான் இந்த ஈரான் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் குரூப்ஸுடைய தலைவர். அவர் தான் ஐதுல்லா கமேனிக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சு. என்ன அர்த்தம்னா, அங்கு தலைவர்களை வைத்து அங்க ஆட்சி இல்லை, அவர்கள் அந்த சித்தாந்தம் வச்சிருக்காங்க பாருங்களேன். எப்படின்னா, ஒரு ஆள் கொல்லப்பட்டால் அடுத்த ஆள் ரெடியா வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஐதுல்லா கமேனி இந்த இப்ராஹிம் ரைசியுடைய இறுதி ஊர்வலத்தில் ஒரு பேசினார். பொதுவா ஈரான்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து ஐதுல்லா கமேனி பேசுவது வழக்கம். எல்லா வெள்ளிக்கிழமையும் இல்லை, ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை பேசுவார். அப்போ அதாவது இப்ராஹிம் ரைசியுடைய அந்த நினைவு நாளில் அந்த ஊர்வலம் நடக்கிறதுக்கு அன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை தான் அடக்கம் பண்ணாங்க. அப்பொழுது வெளிப்படையாக மக்கள் மத்தியில் தோன்றி பேசினார். அப்பொழுது என்ன சொன்னார் என்றால், இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்டது எங்களுக்கு சதியோ என்னவோ, ஆனால் நாங்கள் இந்த மரணத்தை பார்த்து பயப்படலை. அது ஒருவேளை நாளைக்கு நானே கொல்லப்படலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்போ எப்படி வந்து ஈரான் இன்னைக்கு இருக்கோ அப்படி தான் இருக்கும். ஏன்னா கடந்த 40 வருடங்களாக இவர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். 79 ஈரான் புரட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் அப்போது இருந்த ஐதுல்லா அலி கொமேனி, அவருக்கு அப்புறம் பின்னாடி 79 இருந்து இவர் தான் இப்போ ஆட்சி பண்றார். இந்த ஐதுல்லா கமேனி தான் ஆட்சி பண்றார். அப்போ கடந்த 30 வருடங்களாக எப்படி இருந்து கொண்டு இருக்கிறதோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க. இவர் இல்லைன்னா இவர், இவர் இல்லைன்னா இவர் அப்படின்னு. இப்போ அறிவிப்பு செய்திருக்கின்ற அகமது வாஹிதி கூட 3வது இடத்துலையும் 4வது இடத்துல இருந்தார். அப்படி என்றால் இவருக்கு மேல இருந்த ஒரு 3-4 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம். இப்ப இந்த வாஹிதியும் சாதாரண நபர் அல்ல. இப்ப நீங்க இப்ப புதிதாக சுப்ரீம் லீடராக தேர்வு செய்யப்பட்டவர் சாதாரண நபர் இல்ல. 79 அவர்களோடு இருக்கிறார், கமாண்டராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா 1994 அர்ஜென்டினால வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தது. அங்க இருக்கின்ற இஸ்ரேலிய அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க 1994. அந்த சம்பவம் வந்து பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம். அதற்கு வந்து இந்த ஐஆர்ஜிசி பொறுப்பேற்றது, நாங்கள் தான் கொலை செஞ்சோம் அப்படின்னு. அப்போ ஒரு காலகட்டத்தில் அப்போ ஈரானோடு பெரிய அளவில் முரண்பட்டு இருந்த காலகட்டம். அந்த குரூப் அந்த கமாண்டராக இருந்தவர் தான் இந்த வாஹிதி. அப்போ அப்பொழுதே வந்து அவர் அமெரிக்காவுடைய பிளாக் லிஸ்ட்ல கொண்டு வரப்பட்டவர். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ஐதுல்லா கமேனி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாத்வீகமான ஒரு நபர் தான், ஆனால் இந்த வாஹிதி வந்து இன்னும் வீரியமான நபர் தான். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். ஐதுல்லா கமேனி கடைசி வரை அவர் வந்து பணியல, அமெரிக்காட்ட மண்டியிடல. இறுதி வரை வந்து அமெரிக்காவுக்கு எந்த சார்பு நிலையும் அவர் எடுக்கல. அது முக்கியமானது. 88 வயது, அந்த வயது மூப்பின் கூட அவர் பயப்படல, தெளிவாக தான் இருந்தார். ஆனால் சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, ஐதுல்லா கமேனியை போன்றவர்கள் இன்னைக்கு டார்கெட் வைத்து கொல்லப்படுகிறார்கள் என்றால், இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தலைவர்களுக்கும் இன்னைக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. இப்போ யாரை வேண்டுமானாலும் நீங்க தூக்கலாம். இப்போ நீங்க அந்த பார்வையில் பாருங்க. இப்போ ஐதுல்லா கமேனி உச்சபட்ச தலைவர், ஒரு சுப்ரீம் லீடர், அவருக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது. அவரையே இன்னைக்கு குறி வச்சு தூக்குறாங்கன்னா, இப்போ உலகம் முழுவதும் இன்னைக்கு வெனிசுவேலா, நம்ம கூட பேசணும், வெனிசுலாவுடைய அதிபரை போன்று கமேனியை தூக்கிடுவாங்களான்னு. தூக்க முடியல, கொண்டுட்டாங்க. ஆமா. அப்ப இன்னைக்கு எந்த அதிபரை வேண்டுமானாலும் டார்கெட் பண்ண முடியும். குறிப்பாக இன்னொரு கேள்வி எனக்கு எழுது சார். ஈரானின் மீது ஏதாவது ஒரு நாடுகள் தாக்குதல் நடத்தினா, ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா தாக்குதல் நடத்தும், சைனா தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தம் என்ன ஆக வாய்ப்பு இருக்கு? நீங்க கேட்கறது முக்கியமான கேள்வி. இப்ப இந்த களத்துக்கு வருவாங்களா? நிகழ்கால முக்கியமான கேள்வி. ஏனென்றால் கடந்த வருடம் தான் ஈரானுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற மசூத் பெஸ்கியானுக்கும் விளாடிமிர் புட்டினுக்கும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நடந்த ஒப்பந்தத்தின் சரத்துகள் வெளியிடப்பட்டன. அதில் முக்கியமானது,
ஈரானை வேறு நாடு தாக்கினால் ரஷ்யா வரும், களத்துக்கு வரும் அப்படின்னு. அப்போ அது ஒப்பந்தம். ரஷ்யாவை தாக்கினால் ஈரான் வரும் அப்படிங்கிறது ஒப்பந்தம். அவர்களுக்குள் வந்து இந்த இந்த ஆயுதங்கள் பரிமாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது ஒப்பந்தம். இப்போ நீங்கள் கேட்டது இந்த கேள்வி முக்கியமானது. இப்போ உறுதிப்படுத்தப்பட்டது இப்பொழுது தான். ஏன்னா இந்த நிமிஷம் தான் வந்து மசூத் பெசிகியான் அவர் ஐதுல்லா கமேனி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது. இன்ன வரைக்கும் உடல் வெளியே தெரியல. ஆமாம். பொதுவாக வந்து ஈரானை பொறுத்தவரை அந்த உடல் அந்த வெள்ளிக்கிழமை ஒட்டுமொத்த மக்களும் பின்தொடர்ந்து போய் அடக்கம் பண்ணுவாங்க. பெரிய அலையாக நடக்கும். இது நடக்கலை இன்னும். அந்த உடல் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் பெஸ்கியான் இதை சொல்லும்போது பின்னாடி சொன்னது, இனி வந்து போரை நிறுத்த முடியாது, தாக்குதல் பலமாக இருக்கும், நிறுத்த முடியாதுன்னு சொன்னார். இனி போரை நிறுத்த முடியாது. அப்போ இது ஒரு நாளில் முடிகிற யுத்தம் இல்லை. அது ஒரு நாளில் முடிகிற யுத்தம் அல்ல, தொடர்ந்து நடக்க போகுது. அது இன்னும் வந்து அந்த பல்வேறு பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை உலகம் சந்திக்க போகுது. அப்போ போர் நிறுத்தம்ங்கிறது இல்லை. இரண்டாவது, இது வந்து ஒரு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான யுத்தம் என்பதை தாண்டி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான யுத்தமாக மாற்றம் கண்டு விட்டது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ ரஷ்யா வருமா வராதா என்பது இன்னும் இந்த 24 மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு விஷயத்தை நேற்று பெஸ்கியான் சொல்கிறாரு, அப்பாஸ் யாராக்கியும் சொன்னார், எந்த நாடு வரவில்லை என்றாலும் ஈரான் போரை நிறுத்த போவதில்லைன்னு. இன்னைக்கு ஐதுல்லா கமேனி கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான மிசைல்ஸ் வந்து இன்னைக்கு இஸ்ரேலை நோக்கி வந்திருக்கு. ஆமாம். அது என்ன பாதிப்புன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஏனென்றால் இஸ்ரேலுக்குள் என்ன நடப்பது என்பதை யாருமே போய் பார்க்க முடியாது. அல் ஜசீரா தான் முன்னாடி போய் கவர் பண்ணுவாங்க. அல் ஜசீரா இப்போ அனுமதிக்கப்படுறதில்லை. சேனல் 22 அது வந்து இஸ்ரேலுடைய அதிகாரப்பூர்வ சேனல், அதுவே அனுமதிக்கப்படலை. இப்போ இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய செய்திகள் வர்றதை வச்சு தான் வராங்க. அவங்க காலையில் கொடுத்த செய்தி என்பது இஸ்ரேல் முழுவதும் சைரன் ஒலி ஒலித்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் அவங்க சொன்ன செய்தி. அவங்க சொல்லி இப்போ வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த 12 மணி நேரத்தில் நாம் பேசி கொண்டிருப்பதற்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த சைரன் ஒலி எழுப்பப்பட்டு யாருமே வெளியே வர வேண்டாம், எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பதுங்குழிக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 12 மணி நேரத்தில் என்ன நடந்தது என்று இன்ன வரைக்கும் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. அது இஸ்ரேல் சொல்லணும். ஓகே. ஏன்னால் ஆயிரக்கணக்கான மிசைல் அடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது எங்கே போய் விழுவும்? எல்லாத்தையும் நீங்கள் வந்து அயன் டோம் வச்சு தடுக்க முடியாது. அது எப்படி விழுந்தா என்ன நிலைமை அப்படிங்கிறது பார்க்கணும். இரண்டாவது, நேற்று வந்து இஸ்ரேலிலிருந்து அடிக்கப்பட்டது எல்லாமே பள்ளிக்கூடங்களெல்லாம் போய் விழுந்து 40க்கும் மேற்பட்ட சின்ன குழந்தைகள் கொல்லப்பட்டதெல்லாம் ஈரானில் இருக்கின்ற அல் ஜசீரா மூலமாக வெளியே வந்தன. ஆனால் ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்படுது, என்னன்னா சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகளில் அமெரிக்காவோட பேஸ் தாக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அபுதாபியில் இருக்கின்ற அமெரிக்காவோட பேஸ் தாக்கப்பட்டிருக்கிறது. அதை விட உங்களுக்கு மத்திய தரைக்கடலில் பெரிய பேஸ் வந்து 2 இடத்துல தான் அமெரிக்காவுக்கு இருக்குது. ஒன்று கத்தாரில், இன்னொன்று பஹ்ரைனில். ஓகே. பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்க பேஸ் தாக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றி எரியுது. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈராக்கில் இருக்கு. இப்போ காலையில் ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பாக ஈராக்கில் இருக்கின்ற பேஸ், அமெரிக்க பேஸ் தாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா இடங்களிலும் அடிக்கிறாங்க. அப்போ எல்லா இடங்களிலும் அடிக்கிறது மூலமாக இன்னைக்கு வந்து எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கிற செய்தி வரல. யுத்தம் இன்னைக்கு வெடிச்சிருச்சு. இதை தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. ஏற்கனவே நம்ம போன இதில் பேசியிருக்கோம், யுத்தத்தை வேண்டால் அமெரிக்கா ஆரம்பிச்சு வைக்கலாம், இஸ்ரேல் ஆரம்பிச்சு வைக்கலாம், ஆனால் முடிக்க முடியாது அப்படின்னு புட்டினே சொன்னார். அது வந்து நெருப்போடு விளையாடுது, நிறுத்த முடியாது. அது மாதிரி ஒரு இடத்துக்கு இன்னைக்கு நகர்ந்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நாங்கள் ஈரானை அழிக்காமல் இந்த போரை நிறுத்த மாட்டோம்ங்கிறாங்க. அப்போ ஈரானை அழிக்காமல் நிறுத்த மாட்டோம்னா 5 கோடியா 8 கோடி மக்கள் இருக்காங்க. அது எல்லாரையும் அழிக்காமல் நிறுத்த மாட்டோமா, இல்லது வந்து எப்படி அப்படிங்கிறது தெரியல. அப்போ அங்கே இருக்கின்ற வெப்பன்ஸ்லாம், அங்கே ஏற்கனவே இந்த வந்து பாலஸ்டிக் விமானங்கள், இது ஏவுகணைகள் 4000க்கும் மேற்பட்டது இருக்கின்றன. ரெண்டாவது, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு. 85 விழுக்காடு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஒன்று அமெரிக்காவே சொல்லிச்சு, ஈரானில் 18க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகள் ரெடியாக இருக்குன்னு. இப்போ அவங்க அதை போட்டாங்கன்னா, இஸ்ரேல் மேலே போட்டாங்கன்னா, அல்லது வந்து பல்வேறு இடங்களில் போட்டால் என்ன ஆகும்? இன்னைக்கு ஹார்முஸ் மூடப்பட்டிருக்கிறது. அது வந்து இன்னைக்கு அந்த தளங்களே அழிக்கப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு உலகம் பொருளாதாரத்தில் எப்படி சிக்கி தவிக்கும்? இது என்ன மாதிரி உலகத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்? நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்பொழுது 2ஆம் உலகத்தோ 1ஆம் உலகத்தோ மாதிரி நிலைமை இல்லை. இப்போ 1ஆம் உலக யுத்தத்தில் வந்து ஐரோப்பாவில் நடந்துச்சு. ஜெர்மனிக்கு எதிராக தான் நடந்தது. ஜெர்மனியும் 2ஆம் உலக யுத்தத்தில் ஜப்பானும் ஒரு பக்கம் நின்றாங்க, இத்தாலியும் ஒரு பக்கம் நின்றாங்க. இத்தாலி மேலே அப்பொழுதே 2ஆம் உலக யுத்தத்தில் அமெரிக்கா வந்து குண்டு போட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் ஹிரோஷிமா நாகசாகி என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம்.
அதை விட பல மடங்கு இன்னைக்கு அபாகரமான வெடிகுண்டுகள் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் மூலமாக செஞ்சிருக்காங்க. அப்ப ஒரு தவறு நடந்து விட்டால் கூட இது பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ட்ரம்பும் இஸ்ரேலுடைய அதிபர் நெத்தன்யாகுவும் இந்த 2 பேரும் எடுக்கிற இந்த முடிவு உலகத்தையே பாதிக்குது, அச்சுறுத்துது என்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கின்றால் இன்னைக்கு உலகத் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, இன்னைக்கு உலக நாடுகள் பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு எண்ணெய் வந்து இது பார்த்தீங்கன்னா அதிகமாகும். தங்கம் விலை இதுதான் சொல்றாங்க. இந்த போர் நடந்தால் தங்கத்துடைய விலை வந்து பல மடங்கு ஆகும். ஏன்னா எல்லா நாடுகளும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா, பங்குச்சந்தை விழுந்து விடும். பல்வேறு பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும். இன்னைக்கும் பாருங்க, நேற்று ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு வந்து விமானங்கள் பறக்க தடை. அங்க நடக்கிற விஷயத்துக்கு இன்னைக்கு சென்னையில பாதிக்குது. இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் பண்ண முடியல, அரபு நாடுகளுக்கு எந்த விமான போக்குவரத்தும் இல்லை. இன்னைக்கு பல்வேறு சிக்கல்களை இன்னைக்கு உலகம் சந்திச்சுட்டு இருக்கு. இப்போ இது எப்படி முடியும்? 24 மணி நேரங்களில் ரஷ்யாவோ சைனாவோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது இன்னும் உக்கிரம் தான். அந்த முடிவு அறிவிக்கப்படும்ன்றாங்க. ஏன்னால் இப்போ ஆயதுல்லா கமேனியுடைய மரணம் உறுதிப்படுத்தப்பட்டதே சில நிமிடங்கள் தான். அது வரைக்கும் செய்திகள் தான் மாறி வந்தன. உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அப்போ இதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும் அப்படி என்பதெல்லாம் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதுதான் உண்மை. ஏனென்றால் அப்பாசி அராக்கி என்ன சொன்னார்னா, நாங்கள் இப்போ பயன்படுத்துகிற ஆயுதங்கள் எல்லாம் உண்மையானது இல்லை, உண்மையான ஆயுதங்கள் எங்களிடம் இருக்கிறது, அதை பயன்படுத்தினால் இவர்கள் இன்னும் மோசமான விளைவை தான் சந்திக்கும், அதை பயன்படுத்தக்கூடிய சூழல் வராமல் இருப்பது இஸ்ரேலுக்கு நல்லது அப்படின்னு சொன்னார். அது எந்த மாதிரி ஆயுதம் அப்படின்னு தெரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈராக் மாதிரியான ஒரு சூழல் இல்லை ஈரான், வெனிசுவேலா மாதிரி ஒரு சூழல் இல்லை ஈரானில் இல்லை. அப்போ அங்கும் பல்வேறு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருக்கிறது. நீங்கள் 2 நாடும் சேர்ந்து போய் அடிச்சிட்டிங்கன்னா அந்த உலக நாடுகள் வேடிக்கை பார்க்குமா என்பது. இப்போ பாலஸ்தீனத்துடைய முடிவை 143 நாடுகள் எடுத்தன, அதுக்கு பிரித்து கொடுத்துருந்தாங்க. அதையே நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொன்னாங்க. ஐக்கிய நாடுகள் சபை இன்னைக்கு பவர் இழந்து போய்விட்டது. இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒண்ணுமே இல்லை, நாங்கள் வைக்கிறதா சட்டம் அப்படி என்றால் இன்னைக்கு உலகம் முழுவதும் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைக்கிறாங்க. 2 நாடுகளும் நீ நினைக்கிறாங்களா? அது மாதிரியான ஒரு சூழலை நோக்கி உலகம் செல்கிறதா? ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு இந்த கூட்டமைப்புகள் அதெல்லாம் இல்லாமல் இப்போ எங்கள் நாட்டுக்கு கீழே நீங்கள் வரணும், இல்லைன்னா உங்களுடைய தலைவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று மிரட்டுகிறார்களா? இப்போ இன்னைக்கு உலக நாட்டுடைய தலைவர்கள் பிளாக்மெயில் செய்யப்படுகிறார்களா என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அதுதான் இப்போ அச்சம். ஏன்னா எல்லா நாட்டு தலைவர்களும் இன்னைக்கு வந்து எங்கள் சொல்படி கேட்கணுங்கிற இடத்துக்கு அமெரிக்கா நகர்த்துதா? அது சாத்தியமா? ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் இதுக்கு உடன்படுமா? அப்படி என்றால் உலக யுத்தம் என்றால் உண்மையான உலக யுத்தம், ஏன்னா முன்னாடி நடந்த உலக யுத்தங்கள் எல்லாம் ஐரோப்பாவில் நடந்தது. இது உண்மையான உலக யுத்தமாக மாறினால் உலகம் தாங்குமா? இப்படியான அதிர்ச்சியான ட்விஸ்ட் இருக்குமா என்பதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக இந்த ஹார்மோஸ் மூடப்பட்டது ஆசியாவை எப்படி பாதிக்கும்? குறிப்பாக இந்தியா, இலங்கை, அதே போல தென்கொரியா வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. அதாவது உலக அளவில் ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கின்ற ஜலசந்திகளில் முக்கியமானது ஹார்மோஸ். இப்போ 5 1 மடங்கு கப்பல் போக்குவரத்து ஹார்மோஸ் மூலமாக தான் நடக்குது. 5 1 மடங்கு, கிட்டத்தட்ட 25 விழுக்காடு. இப்போ 5 1 மடங்கு என்பது எளிதான ஒரு கணக்கு இல்லை. ஒன்று. 2வது, இது ரஷ்யாவையும் பாதிக்கும், சைனாவையும் ரொம்ப பாதிக்கும், ஆசிய நாடுகளை பாதிக்கும், இந்தியாவையும் பாதிக்கும். இப்போ நமக்கு அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னா அமெரிக்காவோட ஒப்பந்தத்துக்கு நம்ம வந்து தலையாட்டணுங்கிறது கூட நம்ம யோசிக்க தோணுது. காரணம், இப்படி ஒரு நிலைமை வந்தால் வாங்க முடியாது, ரஷ்யாவிடமிருந்தே வாங்க முடியாது. அப்போ நம்ம வந்து அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டது காரணம் கூட ஹார்மோஸ் மூடப்படலாம் என்பதை இந்தியா கணிச்சிருக்கலாம் அல்லது அமெரிக்கா மூலமாக சொல்லப்பட்டிருக்கலாம் என்றும், அதனால தான் வந்து பிரதமர் கூட ஜெருசலம் சென்று அல்லது டெல்லவியூ சென்று இஸ்ரேலிய பிரதமரை சந்தித்து பேசியது. அது இந்தியர்களுக்குள்ள பாதுகாப்பு, அவர்களுக்கு அவர்களுடைய கப்பல்கள் எல்லாம் முழுமையாக வந்து சேர்ந்து விட வேண்டும் என்கிற பல்வேறு விஷயங்கள், ஒப்பந்தங்கள் எல்லாம் சொல்லப்படுது. அது அப்ப இது எல்லாம் திட்டமிட்டு தான் நகர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு வெல் பிளான்டு எக்ஸிக்யூட். அதனால தான் வந்து ட்ரம்ப் திருப்பி சொன்னார், நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றால் கொல்லப்படுவீர்கள், உயிரை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே இதன் அடிப்படையில் தான் என்று இப்போ நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ரொம்ப திட்டமிட்டு தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பண்ணியிருக்கிறாங்க. டார்கெட்டட், அந்த அவங்களுடைய டார்கெட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க, நடந்திருக்கிறது. ஆனால்
இதற்கான எதிர்வினை எப்படி இருக்க போகிறது தான் இப்போ ரொம்ப முக்கியம். செஞ்சுட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க. அவர் 88 வயது நபர் தான், இயற்கையாகவே மரணமடையக்கூடிய வயதை நெருங்கியவர் தான், கொல்லப்பட்டு விட்டார். இயற்கையான மரணம் என்பது வேறு, கொல்லப்படுவது என்பது வேறு இல்லை. இப்போ கொல்லப்பட்டு விட்டார் என்பதுக்கான அந்த பதிலடி என்பதை கண்டிப்பாக ஒரு நாடு செய்யத்தான் செய்யும். அது வந்து நியாயமானதும் கூட என்பதை உலகம் இன்னைக்கு வந்து என்ன செய்யும், அது அவங்க பக்கம் நியாயம் இருக்குது தானே. இது தேவையில்லாத வேலை. அமெரிக்கா பேச்சுவார்த்தை மூலமாகவே கொஞ்சம் நகர்த்தி இருக்கலாம். இப்படி வந்து செய்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இன்னைக்கு உலகம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இதற்கான பதிலடியை எப்படி ஈரான் கொடுக்க போயிருது, கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து அதனுடைய விஷயங்கள் இன்னைக்கு வெளியே தெரியல. அது வெளியே தெரிஞ்சு செய்திகள் வரும் பொழுதுதான் அதனுடைய பாதிப்புகளை உணர முடியும்னு நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி ஹலீம் சார். இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த போரை பற்றின அப்டேட்டை ரொம்ப விரிவாக கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக ரஷ்யாவும் சைனாவும் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க, அதை வச்சு தான் இந்த போர் இன்னொரு பரிணாமத்தை எட்டும், இதனால் உலகமே எப்படி பாதிக்கப்படுங்கிறத வந்து ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியிருக்கீங்க. நன்றி ஹலீம் சார்.